இது 4க்கு 4 5 அடி ஹைட்டுங்க. இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாங்க. 5 அடி ஹைட்டுங்க. இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா 13 ரூபாங்க. இது நோட்டட் ஃபென்சிங். இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரூபா வரும். 2க்கு 2 5 அடி ஹைட்டுங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 18 ரூபாங்க. கல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 400 ரூபாங்க. நீங்க இடம் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு பெரிய தோட்டம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த தோட்டத்தை வந்து பாதுகாக்கிறது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ பாதுகாப்புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலிகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அந்த வேலிகளே நிறைய வந்து டைப் இருக்கு. அப்படி அது எப்படிலாம் பார்த்து வாங்கணும், ஸோ எந்த அளவுக்கு வந்து காஸ்ட் வைஸ் அதை வந்து எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் நம்ம வந்துருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா தரணி கம்பி வேலிகள். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தான் இருக்கு. கம்பி வேலிகள் அப்படின்னா தயாரிப்புனா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது, நம்ம நாமக்கல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி வேலிகள் தயாரிக்கிற இடங்கள்லாம் இருக்கு. ஸோ டீட்டெயிலாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எப்படி தயாரிக்கிறாங்க, எந்த அளவுக்கு நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் எப்படி வந்து நம்ம சேமிக்கிறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துட்டு போறாங்க. அதுக்குள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேருக்கு தரணி கம்பி வேலைக்கு செல்றதுக்கு வழி தெரியலிங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து வரும்போது வந்து லெஃப்ட் கட் பண்ணுங்க. திருச்செங்கோட்டிலேருந்து வரும்போது ரைட் கட் பண்ணுங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் தான் இந்த கட்டிங் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு தான் இல்லைங்களா? ஆமாம், ஸ்ட்ரைட் ரோடு தாங்க. ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான். இங்கே போர்டு ஒன்று இருக்குங்க. இதில் நம்ம வந்து ரைட் கட் பண்ணி நம்ம போகணுங்க. நம்ம கிட்ட கல்லுல இருந்து எல்லாமே இருக்குங்க. சார் நம்ம கிட்ட எத்தனை விதமான ஃபென்சிங் வகைகள்ல இருக்கு சார்? நம்ம கிட்ட வந்து நோட்டட் ஃபென்சிங், டாடா ஜிஐ ஃபென்சிங், 2க்கு 2 இது வந்து 2க்கு 2ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து 3க்கு 3 சைஸ் இருக்குங்க. 3க்கு 3 5 அடி ஹைட்டு, 4க்கு 4 5 அடி ஹைட்டு. அதுக்கப்புறம் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ஓட்டி தருவாங்க. சரிங்க, ஒண்ணுன்னா பாத்துடலாங்களா? பார்க்கலாங்க. ஏன்னா எந்த ஃபென்சிங் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஷூட் ஆகும் அப்படிங்கிறது பாத்துடலாங்களா? சார் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃபென்சிங் டைப் பார்க்க போறீங்க? நோட்டட் ஃபென்சிங். சரிங்க, இந்த நோட்டட் ஃபென்சிங் வந்து 5 அடிக்கு ஒரு கல்ல போட்டுக்கலாங்க. ஓகே, நீங்க முழுக்க டாட்டாவோட ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க? ஆமா, டாட்டாவோட ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாடா சீல் இருக்குங்க. இந்த இடத்துல மேலேயும் இருக்கு, இங்க கீழே இருக்கு பாருங்க. சோ குவாலிட்டியில காம்ப்ரமைஸே இல்ல. குவாலிட்டி வந்து பெஸ்ட் குவாலிட்டி தாங்க டாடா. அது குவாலிட்டியில வந்து காம்ப்ரமைஸ் நம்ம பண்றது இல்லைங்க. இந்த நோட்டட் ஃபென்சிங் யூஸ் பண்ணும்போது ஆட்களோட தேவை வந்து குறைஞ்சிரும். நம்ம 20 அடிக்கு ஒரு கல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வலை வந்து குவாலிட்டியா இருக்குங்க. இதோட இழுவிசை வந்து நீங்க எப்படி இழுத்து விட்டீங்களோ அதே பொசிஷன்ல வந்து அப்படியே செட் ஆயிக்குங்க. சோ அதான் இதோட அட்வான்டேஜ்ங்க. டாடா ஜே வயருங்க. இது வந்து 2க்கு 2 சைஸ் 5 அடி ஹைட்டுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க சீல் இருக்குங்க. சோ எல்லாத்துலயுமே டாடாவோட சீல் வந்துரும் இல்லைங்களா? ஆமாங்க. இது வந்து 2க்கு 2ங்களா? ஆமா, இது வந்து 2க்கு 2ங்க. ஓகே, இந்த அளவு தான் 2க்கு 2. ஆமா, இந்த அளவு 2க்கு 2ங்க. சரிங்க, இதுக்கு அடுத்ததுங்க, இதுக்கு அடுத்த சைஸுங்க. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3க்கு 3ங்க. இப்படி 3க்கு 3, இப்படி பாத்தீங்கன்னா 3க்கு 3 வருங்க. ஓகே, இந்த அளவு தான் சொல்றேன். ஆமாங்க, அந்த அளவு தாங்க சொல்றேன். ஓகே, இது தாண்டி வேற ஏதாவது இருக்குங்க? இதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா 4க்கு 4ங்க. சரிங்க, இது வந்து 4க்கு 4 சைஸுங்க. இந்த சைஸ். ஆமாங்க. ஸோ இப்போ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதோட லைஃப் எவ்வளவு வருங்க? இந்த கம்பி இருக்கு இல்லைங்களா, இந்த வேலி வந்து போட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் வந்து லைஃப் வருங்க? இந்த வேலி போட்டோம்னா 10 to 15 வருஷத்து வரைக்கும் லைஃப் வருங்க. சரிங்க, இப்போ எனக்கு வந்து இன்னும் அதிகமா லைஃப் வரணும் அப்படின்னா இப்போ 5 வருஷம் அப்படிங்கிறது ஓகேங்க. இருந்தாலும் 5 வருஷம் கழிச்சு எனக்கு இன்னொரு 10 வருஷம் சேர்த்து வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க? அதுக்கு தகுந்தாப்புல வச்சிருக்கேங்க. இது வந்து ஆயிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கம்பி பேரு. சரிங்க, இது வந்து ப்ளூ கலர் கோட்டிங்க. இதுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுங்க. ஓகேங்க, இது பார்க்க சில்வர் கலர்ல இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல தெரியுங்க. சரிங்க, இது மாடல் வந்து இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இது மாதிரி தான் ஓட்டி இருப்பீங்க? ஆமாங்க, ஓட்டின பீஸ் இந்த மாதிரி. ஆமாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்க, இப்போ இதுல வந்து எனக்கு வந்து ஒரு லாங் சைஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எத்தனை அடிங்க? இது வந்து 5 அடி ஹைட்டுங்க. சரிங்க, நம்ம கிட்ட வந்து 12 அடி வரைக்கும் ஓட்டி தரலாங்க. சரிங்க, 12 அடி வரைக்கும் ஓட்டி தருவாங்க. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ இருக்கும் இல்லைங்களா, ஹைட்டா இருக்கும், கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாவே நம்ம ஓட்டி தருவோம். 12 அடி வரைக்கும் ஓட்டி தருவோம். 12 அடி ஓட்டி தருவீங்க. சரிங்க, இது தாண்டி வேற ஏதாவது வச்சிருக்கீங்க? இப்ப நிறைய காடுகளை பாத்தீங்க அப்படின்னா விலங்குகள் தொந்தரவு அதிகமா இருக்கும். இப்ப கீரி தொந்தரவு இருக்கும், இல்ல நரி தொந்தரவு இருக்கு இடங்கள் இருக்கு, பன்னி தொந்தரவு இருக்கு இடங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி வேலைகள் வந்து சர்ச் பண்ணுவீங்க? அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்விஸ்டட் இது நாங்க சஜஷன் பண்ணுவோங்க. ஓ, மேல அந்த. ஆமாங்க. சரிங்க, இது வந்து கீழேயும் அந்த மாதிரி வருங்க, மேலேயும் அந்த மாதிரி வந்துருங்க.
அதாவது மேல இது வந்து மேல்புறம் இல்லைங்களா? ஆமாங்க. இதே மாதிரி கீழே நம்ம செஞ்சு தந்துருவோம். செஞ்சு தருவீங்க? ரெண்டு பக்கமும் செஞ்சு தந்துருவோங்க. ஓகே. இது வந்து ஆளுங்களும் மேலே ஏறி குதிக்க முடியாதுங்க. மாடு காட்டு பண்ணி எதுவுமே உள்ளுக்கு வர முடியாது. தாண்டிட்டு எதுவும் வர முடியாதுங்க. கீழே பறிச்சுக்கிட்டு வர முடியாதுங்க. சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப. ஆமாங்க, சேஃப்டிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. சரிங்க. இப்போ எங்களுக்கு வந்து நிறைய வேணும். இப்போ ஒரு பெரிய லார்ஜ் ஏரியா பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 ஏக்கர் ஒரு 100 ஏக்கர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க? இருக்குங்க, வாங்க காமிக்கிறேன். நம்ம கிட்ட வந்து எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். பாருங்க, இது உங்க மேனுஃபேக்சர் யூனிட் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ வெளியே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸ்ல வச்சிருந்தீங்க, இங்க பெரிய சைஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க, இது வந்து 6 அடி சைஸ்ங்க. ஓகே. இதுவும் வந்து ட்விஸ்டடுங்க. இப்போ 6 அடி ட்விஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமாங்க. ஸோ கஸ்டமர் என்ன சைஸ்ல கேட்டாலும் உங்களால ட்விஸ்டர்ல பண்ணி தருவோங்க. ஓகே. ஸோ இதான் உங்க மேனுஃபேக்சர். இது வந்து எங்களோட மேனுஃபேக்சர் யூனிட்டுங்க. இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து லஞ்சுக்கு போயிருக்கிறாங்க. நீங்க வந்து இப்போ மாடு இந்த மாதிரி எல்லாம் நொய்யக்கூடாது, கல்லுல வந்து மாடெல்லாம் நொய்யுங்க, அதுக்கு வந்து நொய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள்ளு கம்பி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே ஓகேங்க. இப்போ மாடு வந்து உடச்சிச்சுன்னா அந்த கல் சாஞ்சிரும். ஆமாங்க, கல் வந்து சாஞ்சிரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கோசரம் இந்த முள்ளு கம்பிங்க. இந்த முள்ளு கம்பி வந்து 3 லைன் இழுத்து கட்டுவோங்க. ஸோ எவ்வளோ வேணா ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். ஆமாங்க. என்னமோ கையில பிடிச்சது கம்பி மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. இது வந்து ஸ்டம்ப் போஸ்ட்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கல் ஊன முடியாதுங்க. சரி சரிங்க. அந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த ஸ்டம்ப் போஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸுங்க, கல் வந்து வெயிட் வருங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற இடத்துக்கு மட்டும் இதை போட்டால் நல்லா நீட்டாக இருக்குங்க, குவாலிட்டியாக இருக்குங்க. சரிங்க. இது வந்து நீங்கள் டாடா ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறீங்களா? இது வந்து நம்மளது எல்லாமே டாடா ப்ராடக்ட் மட்டும்தாங்க ஒன்லி. சரிங்க. இப்போ ஒரு கல் வச்சுருந்தா எப்படி இருக்குமோ வேலையோ அதே மாதிரி இந்த ஸ்டம்ப் போஸ்ட்டை வச்சு நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட் போட்டு இந்த ஸ்டம்ப் போஸ்ட் வந்து நகராது, அப்படியே பிடிச்சிக்கும். இந்த கீழே கொடுத்துருக்குது. ஆமாங்க. ஓகேங்க. இதுக்கு வந்து போல்ட்டு போடுறதுக்கு இந்த கொடுத்துருக்குறோம், ஹோல்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ எந்த ஹைட்டுக்கு வேணா நம்ம இது பண்ணிக்க முடியும். 10 அடி வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து துருப்பிடிக்காதுங்க. இது கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க டாட்டாவிலேயே. ஓகே. ஸோ இப்போ அந்த இதுக்கும் இப்போ நம்ம நார்மலான ஒரு கல்வெளி இருக்கு இல்லைங்களா, இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசமா? இவ்வளோதான் வித்தியாசமா? ஆமாங்க, இவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து வெயிட்லெஸ்ங்க. இது வந்து நம்ம வந்து அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. கல் வந்து அபார்ட்மெண்ட்ல வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க. இந்த வந்து ஸ்டம்ப் போஸ்ட் தான் யூஸ் பண்ண முடியுங்க. இப்போ வந்து கார்டன் பகுதி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டவுன் ஏரியா இருந்துச்சுன்னா இந்த இது யூஸ் பண்ணலாங்க. பள்ளிக்கூடம், காலேஜஸ், இந்த மாதிரி காலேஜஸ் கிரவுண்டு இந்த இதுக்கெல்லாம் வந்து விளையாடுற இடத்துக்கு வந்து இந்த ஸ்டம்ப் போஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சார் இப்போ இதுக்கு லைஃப் டைம் ஏதாவது மாறுமா சார்? இப்போ கல்வெளி அமிச்சா ஒரு லைஃப் வரும், இப்போ இந்த ஸ்டம்ப் போஸ்ட் அமிச்சா லைஃப் ஏதாவது இருக்கா சார்? அதாவது கல்வெளிக்கும் ஸ்டம்ப் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தாங்க. அது வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் வராதுங்க. ஏரியா யூஸ் பண்ணுற ஏரியா மட்டும்தாங்க மாறும். குவாலிட்டிங்கிறது ஒன்று தாங்க. சார் இப்போ நம்ம வீடியோ பார்க்க வரதே மக்கள் விலையை தெரிஞ்சுக்கணும் தான். ஸோ விலையை சொல்லிவிடுவோம் ஃபர்ஸ்ட். ஓகே. இது நோட்டட் ஃபென்சிங். இதோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரூபா வருங்க. 17 ரூபா? 14 ரூபா. ஆமாங்க. சரிங்க. 2க்கு 2 5 அடி ஹைட்டுங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 18 ரூபாங்க. 18 ரூபா. ஆமாங்க. ஸ்கொயர் ஃபீட் 3க்கு 3 5 அடி ஹைட்டுங்க. இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 13 ரூபாங்க. இது 4க்கு 4 5 அடி ஹைட்டுங்க. இது ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாங்க. ஆயுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 2 5 அடி ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா வருங்க ஸ்கொயர் ஃபீட். சரிங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் ஆயுஷ்க்கும் அந்த நார்மல் இருக்கு இல்லைங்களா, நார்மல் இது இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் வைஸ் வித்தியாசம் வருங்க? 2 ரூபா காஸ்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஓகே. சரிங்க. ஏன் ஸ்கொயர் ஃபீட் 2 ரூபா சேர்த்து வருதுங்க? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா ஏன் சேர்த்து வருதுன்னா இதோட லைஃப் வந்து அதிகம். இது வந்து 5 வருஷம் அப்படின்னா இது வந்து 20 வருஷம் வருங்க. அதனால வந்து குவாலிட்டி அதிகங்கிறதுனால அந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து 2 ரூபா சேர்த்து வருதுங்க. இப்போ வந்து விவசாயிகள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து காய்கறி பந்தல் தான் நிறைய அமைப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஜிஐ ஒயர் வந்து லைஃப் வரக்கூடிய லாங் டைம் 10 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி லைஃப் வரக்கூடிய ஜிஐ ஒயர் வந்து நம்ம கிட்ட இருக்குதுங்க. ஸோ இது அந்த ஜிஐ ஒயருங்களா? ஆமாங்க. ஸோ இதில் வந்து காய்கறி பந்தல் அமைச்சா அவங்களுக்கு வந்து லைஃப் நல்லா வருங்க. ஓகே. இது வந்து கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8, 10, 12, 14, 16 கேஜி வரைக்கும் இருக்குங்க. நம்மளே இங்கே வந்து முழு கம்பி தயாரிக்கிறோங்க. இது வந்து முழு கம்பி தயாரிக்கிற மிஷினுங்க, அதிநவீன மிஷின். ஸோ இங்கேயும் சொந்தமாக நீங்கள் தயாரிக்கிறீங்க? ஆமாங்க. சரி. ஆமாம். ஸோ இந்த மிஷினில் இந்த முள்ளு கம்பியெல்லாம் தயாரிச்சுட்ருக்கீங்க? ஆமாங்க. இந்த மாதிரி கம்பி வேலி தயாரிக்கிறவங்களுக்கும் நாங்கள் வந்து டாட்டா ஒயரான், டாட்டா ஆய்ஸ், நோட்டட் ஃபென்சிங் வந்து
மொத்த விலையில ஹோல்சேலாகவும் கொடுத்துட்ருக்குறாங்க. நம்மக்கிட்ட வேலி அமைக்கிறதுக்கு நம்மளும் கல்லை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 6 அடி கல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 400 இது வந்து 7 அடி கல்லுங்க, கிருஷ்ணகிரி கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். 7 அடி கல் 430 ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க. கிருஷ்ணகிரி கல்லுங்க, இது 8 அடி கல், இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 530 நம்மக்கிட்ட 6 அடி கல், 7 அடி கல், 8 அடி கல்லை தவிர்த்து முட்டுக்கல் வந்து இருக்குங்க. இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 120 சரி, இப்போ வேலி அமைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்க அதுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுவீங்க? நீங்க லோக்கல்ல மட்டும் தான் அமைச்சு தருவீங்களா, இல்ல நீங்க ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாவே நீங்க வந்து பண்ணி தர முடியுமா உங்களால? நம்ம ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண முடியுங்க. நம்ம கிட்ட வந்து 7 டீம் இருக்காங்க, மொத்தம் 100 பேருக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து நம்ம வேலி அமைக்கலாங்க. சரிங்க, இப்போ சொன்ன டியூரேஷன்ஸ்குள்ளே முடிச்சு கொடுத்துருவீங்க? அவங்க சைட்டு ஓனர் சொல்லக்கூடிய டைமுக்குள்ள நம்ம முடிச்சு கொடுத்துடலாம். நம்ம இப்போ கஸ்டமரோட இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம எப்படி கம்பி வேலி போட்டிருக்கோங்கிறத பாருங்க. இப்போ இந்த சைட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து இப்போ காலைல அது பண்ணியிருக்காங்க சரிங்களா? ரைட், ஓகே. உள்ள என்ன வேலை நடந்துட்டு இருக்குங்களா? ஆமா, உள்ளுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். சரிங்க. வெளியே வந்து வேலி அடைச்சிட்டாங்க, உள்ளுக்கு ஆளுங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ? கம்பி கட்டிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் கல் ஊனி நம்ம வந்து கம்பி வேலி கட்டுவோங்க. பாருங்க, இது வந்து 7 அடி கல்லுங்க, 2 அடி உள்ளுக்கு போயிடும், 5 அடி மேலே நிற்கும் கல். இதுக்கு வந்து 5 அடி வளவு கட்டுவோம். ஸோ இப்போ இங்கே வலையெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, பின்னிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்க சார், ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. முன்ன பின்ன இருக்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? ஆமா, அரேஞ்ச் பண்றதுங்க சார். சரி சரி. அரேஞ்ச் பண்ணி ஃபென்சிங் வந்து ஃபினிஷிங்கா பண்றோங்க சார். வேலைங்களே வராத அளவுக்கு கரெக்டாக ஸ்டே நாங்கள் இழுத்து டைட் பண்ணி கரெக்டாக வலையை வந்து இழுத்து கட்டிடுவோம். இது வந்து வலை வந்து ஒரே மேல் மட்டும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம நேராக கரெக்டாக இருக்கும், ஒரே அளவாக பார்த்தா இருக்கும் இல்லையா? ஆமாம், அளவாக வர மாதிரி கட்டிடுவோம். ரைட், ஓகே. அது கொட்டு முன்னாங்க. சரி, இப்போ இந்த ஃபென்சிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கரெக்டாக பண்ணலைன்னா இந்த மாதிரி இருக்குங்க. கரெக்டாக பண்ணலைன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓ, இந்த மாதிரி அழுந்துமா? அழுந்தும், உள்ள போகும். ஆமாம், ரைட்டு. சரி. அதே மாதிரி நம்ம வந்து கல்லுக்கு வந்து மட்டம் கொடுக்கணும், மட்டம் பார்க்கணும். ஓகே, இந்த மட்டங்கிறது இந்த அளவுக்கு இருக்கணும். ஆமாம், இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ டைட் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆமாம், இப்போ டைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்றாங்க? இப்போ வந்து டைட் வச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இவர் வந்து ஃபுல்லா டைட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஆமா. இப்போ வந்து அழுத்த முடியாது, பார்த்துக்கோங்க. இப்போ நார்மலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைட்டா இருந்துச்சு இல்லையா? இது கட்டாத இடம். இது கட்டாத இடம் பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க அளவுக்கு உங்களுக்கு வந்து உள்ள அழுந்தோம். ஸோ இதை கரெக்டா கட்டியிருக்காங்களா, இந்த அளவுக்கு டைட் பண்ணியிருக்காங்களா? ஆமா, அதுதான் நம்ம பார்க்கணும். ஓகேங்க. ஸோ இது ஃபுல்லா அமைக்கணும் இல்லையா? இன்னும் ஆமா, இது வரைக்கும் அந்த தலை வரைக்கும் போகும், சைட் ஃபுல்லா அமைக்கணும். ஓகே, இன்னும் முள்ளு பார்டர் வரும், இன்னும் முள்ளு பார்டர் தனியா. ஆமா, முள்ளு கம்பி வந்து இதுக்கு வந்து 3 லைன் கட்டுவாங்க. கீழே சென்டர் மேல டாப் 3 லைன், எதுவும் வெளியே இருந்து உள்ள வராம இருக்கு. ஆமா, கம்பியில எதுவும் எதுவுமே நுழைஞ்சிட்டு வராதுக்கு, பண்ணிக்கின்னு எதுவுமே நுழைஞ்சிட்டு வராதுக்கு கீழே டாப்ல கட்டுவோம் சார். மேல டாப்பல்ல வந்து யாருமே திருடங்க யாருமே கை வச்சு ஏறாத அளவுக்கு மேலேயும் இருக்கும், கீழே அடியில ட்விஸ்ட் இருக்கு. ஆமா, ஆமாங்க சார். சென்டர்லயும் ஒண்ணு கட்டுவோம் சார். எதுவுமே உவைய கூடாது, உவஞ்சாலும் இப்படி போய் இப்படி வரக்கூடாது. அதாவது ஆடு மாடு இது எதுவும் கம்பியில, அதாவது மாடு வந்து முதுகு தேய்ச்சதுனாலும் கீழே விழுந்துரும், அந்த மாதிரி ஆகக்கூடாது. அந்த இடத்துல ஒரு சேஃப்டிக்கோசரம் நாங்கள் ஓகே. நம்ம விவசாயத்துக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. வந்து கம்பி வேலி போட்டாதான் நம்ம நாளை பின்னா வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் பண்றதை காப்பாற்ற முடியும், பயிரை காப்பாற்ற முடியும்.